Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. So என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் ஆக போது என்னோட நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு vlog பார்க்க போறோம் அப்படின்னா, மேரேஜ்க்கு ஷாப்பிங் பண்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நிறைய திங்ஸ் வாங்கணும், ஜுவல்லரி வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், எக்கச்சக்க ஷாப்பிங் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்பெஷலி வந்து நம்ம ட்ரெஸ்ல தான் ரொம்ப மெனக்கெட்டு ஷாப்பிங் பண்ணுவோம். ஏன்னா வந்து அது லைஃப்ல ஒன்ஸ் இல்லையா. ஸோ ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து வெட்டிங் ஷாப்பிங் சீரீஸோட எபிசோட் 1 தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நாங்களுமே வந்து நிறைய ஷாப் வந்து மைண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த ஷாப்ல வந்து இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நாங்கள் எந்த ஷாப் போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்க தி சென்னை சில்க்ஸ் நாங்கள் போக போறோம். அங்கே போய் வந்து கொஞ்சம் சாரீஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்து யூஸ்வலாகவே சென்னை சில்க்ஸ் சாரீஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை சில்க்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருக்க சென்னை சில்க்ஸ் தான் நாங்கள் போக போறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சாரீஸ் தாங்க பர்ச்சேஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பந்தக்காலுக்கு வந்து அவ வேர் பண்ணிக்க போற சாரீஸ் அண்ட் நலுங்குக்கு வேர் பண்ணிக்க போற சாரீஸ்லாம் வந்து சும்மா ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வாங்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து May 12 மதர்ஸ் டே வருது. ஸோ அம்மாக்கு ஏதாவது சாரீ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். பட் எப்படி அங்க போய் ஆக போகுது அப்படின்னு எங்களுக்கே சத்தியமா தெரியல. ஸோ இந்த vlogல வந்து நீங்க ஒரு சாரீஸ் ஷாப்பிங் தாங்க பார்க்க போறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 10 o'clockலாம் கிளம்பிட்டோங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு நித்தினை கூட்டிகிட்டு தான் ஷாப்பிங் போக போகிறோம். எப்படி நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக தாங்க இருக்குது. ஸோ ஒரு 11:15க்குலாம் நாங்கள் தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். தஞ்சாவூரில் வர தி சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்துலேயே லாங்வேல் மால் அப்படின்னு ஒரு மால் வேறு வரப்போகுது. பட் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தாங்க சரியாக தெரியல. நாங்கள் சென்னை சில்க்ஸ் போனதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் சாரீ பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல இருக்க மெரூன் சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நான், அம்மா, மனிஷா 3 பேருமே வந்து இன்னைக்கு ஷாப்பிங் வந்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புதுசாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க காஞ்சிபுரம் டிஷ்யூ சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். யூஸ்வலி எனக்கு வந்து பிளாக் சாரீனாலே ரொம்ப பிடிக்கும். பட் எதுக்கு கட்டுறது அப்படின்னு நானும் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். இந்த ஃபுல்லி பேட்டர்ன் டிஷ்யூ சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15Kலேருந்து 20K வரைக்கும் இருந்துச்சு. பட் எனக்கு இதுலேயே வந்து இந்த ரெட் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். இந்த டிஷ்யூ சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரேஞ்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 5,000லேருந்து ஒரு 20,000 ரேஞ்ச் வரைக்குமே இருக்கு. பட் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குதுங்க. இந்த சாரீஸோட டெக்ஸ்சர் அண்ட் பேட்டர்ன் எல்லாமே வந்து ஒரு ராயலாக இருக்கிறதுனால நான் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு தான் மெயினாக பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இதில் வந்து நிறைய சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எஸ்பெஷலி இந்த கிரீன் சாரீ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. பட் ஓகே, ஒரு 12K எடுக்கிறோம், நம்மக்கிட்ட இல்லாத கலராக பார்ப்போம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு வேணா அம்மாவுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். சரி, அம்மா வந்து யூஸ்வலாக டார்க் கலர்ஸ் தாங்க ரொம்ப விரும்பி கட்டுவாங்க. நம்ம ஏன் இன்னைக்கு லைட் கலராக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் கிரீன் பார்த்துட்டு இருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்து அப்பை அம்மச்சிக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைன் சாரீஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சைமல்டேனியஸாக மனிஷாவும் இந்த டிஷ்யூ சாரீ வந்து அவளோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கட்டலாம் அப்படின்னு வேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. பட் அவளுக்கு வந்து டிஷ்யூ சாரியை விட இப்போ அவள் வேர் பண்ணிட்டு இருந்த இந்த சில்க் சாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. சரி, இதுலேயே அவளுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு முகூர்த்தம் லுக் கொடுக்குதுங்க. ஸோ அதனால இந்த சாரீ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்ம ஒன்று மனிஷாக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட் சில்க் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். சென்னை சில்க்ஸில் இன்னொரு என்ன ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1+1 ஆஃபர் நிறைய அன்னைக்கு போட்டிருந்தாங்க. அதில் வந்து அம்மா ரெகுலர் யூஸ்க்கு கட்டுற சாரீஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம டிஷ்யூ சாரீக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் டிஷ்யூ சாரியில் தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது அம்மாக்கும் அத்தைக்கும் மதர்ஸ் டேக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு 2-3 சாரீ எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4,000 5,000 ரேஞ்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு டிஷ்யூ சாரீ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனிஷாக்கு நான் எடுத்து வச்சிருக்க கிராண்ட் சாரீ ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால அவளே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தா எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு வழியாக ஃபைனலி இந்த கோல்டன் வித் ஆரஞ்ச் சாரியை சூஸ் பண்ணிட்டா. இந்த கிரீன் வித் ப்ளூ சாரீ வந்து நான் அம்மாவுக்கு வாங்கியிருந்தேன் மதர்ஸ் டேக்கு. அண்ட் இந்த கிரீன் வித் பர்பிள் சாரீ வந்து எங்கள் அத்தைக்கு மதர்ஸ் டேக்கு வாங்கியிருந்தேன். என்னடா நமக்கு ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சி சாரீஸ் போயிடலாம் அப்படின்னு சாட்டன் சாரீ தாங்க கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு. பட் சாட்டன் சாரீஸே வந்து இங்கே அவ்வளோவா கலெக்ஷனே இல்லைங்க.
சரி ஓகே நமக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் பில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் வாங்கின 3 சாரியுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கு வந்து இந்த 3 சாரியில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 2:30 ஆயிடுச்சு. ஸோ பக்கத்திலே கண்ணப்பா ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போதாங்க நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பெரம்பலூர் வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஒரு பிஸி டேவாக போயிடுச்சுங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பி தஞ்சாவூரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே பெரம்பலூர் வரத்துக்குள்ள ரொம்ப அலைச்சல் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து நான் எடுத்த அந்த 3 புடவையுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி வந்து நான் மனிஷாக்கு எடுத்து கொடுத்த புடவை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. ஏன்னா வந்து இதுதான் நான் மனிஷாக்கு எடுத்து கொடுத்த புடவை. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு அது கல்யாண புடவை, ஒரு முகூர்த்தம் லுக் அந்த ஃபீல் வருதுங்க. ஸோ இதோட கலர் காம்பினேஷனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆரஞ்ச் வித் கோல்டன் மிக்சடில் ஒரு ரெட் கலர் பார்டர் மாதிரி இருக்கு. ஏன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 11,995 இதோட ரேஞ்சு. பட் இது வந்து ஒரு 30,000 அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு புடவை மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்த உடனே வந்து அவளுக்கு வச்சு பார்த்து இதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னொரு சாரியுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதை விட இது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதனாலே வந்து நாங்கள் இந்த சாரீ எடுத்துட்டோம். பட் பிளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஸோ அதுக்காக வந்து இந்த சாரீ என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. இப்போ நம்ம சாரீ கூட நம்ம பட்ஜெட்க்கு எடுத்துடலாங்க. பட் பிளவுஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டார்டிங் ஒரு நார்மலாக ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து நியர்லி 3,000 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து இப்போ பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கு பேசாமல் நம்ம ரெடிமேட் பிளவுஸே போயிடலாம் அப்படின்னு தான் இப்போ எனக்கு தோணுது. எப்பயுமே வந்து நான் ஷாப்பிங் போகும்போது கவலைப்படுற ஒரே விஷயம் என்னோட ஸ்கின் பற்றி தாங்க. அதுவும் இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் வந்து என்னோட ஸ்கின் ரொம்ப டான் ஆயிடுது. அதுவும் சன்ஸ்கிரீன் போடாமல் இருந்தால் சுத்தமாக போயிடும். நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ருட்டீனில் நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது, நம்மளால அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் தாங்க. பட் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்னோட கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணதே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சன்ஸ்கிரீன் போட்ட உடனே ரொம்ப ஒயிட் பேச்சஸாக வந்துடுங்க. ஒரு மாதிரி அது உள்ளேயும் அப்சர்வும் ஆகாது, வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனாலே நான் சன்ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து கண்டிப்பாகவே நம்ம சன்ஸ்கிரீனை அவாய்ட் பண்ணவே முடியலைங்க. இப்போ நம்ம வெளியில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ரேடியேஷன்லாம் வரதுனால நம்ம ஃபேஸ் வந்து சீக்கிரமாக டேன் ஆயிடுது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சன்ஸ்கிரீன் தேடுவேன் அப்படின்னா வந்து அந்த சன்ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு சன்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப ஒயிட் பேச்சஸாகவும் தெரியாமல் ஈஸியாக அப்சர்வ் ஆயிடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் நிறைய சன்ஸ்கிரீன் தேடி ஃபைனலி ஒரு சூப்பர்பான சன்ஸ்கிரீன் ஓகே பண்ணேங்க. அது என்ன சன்ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட ரைஸ் வாட்டர் டூயி சன்ஸ்கிரீன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்கிரீனுங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணதுலே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சன்ஸ்கிரீன் அப்படின்னா நான் இந்த சன்ஸ்கிரீன் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டூயியாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரம் அப்சர்வ் ஆயிரும். அண்ட் நம்ம ஸ்கின்னுக்குமே வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து SPF 50 இருக்குது. ஸோ சன் ரேஸ்லேருந்து நம்மளுக்கு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். நான் வந்து எப்பயுமே 3 ஃபிங்கர் ரூல் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீனில் இருக்க மெயினான 2 இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர், நியாசினமைட். வெரி நைஸ்ல. என்னோட ஸ்கின்னை பார்த்தா உங்களுக்கே ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுங்க. நம்ம சன்ஸ்கிரீன் போட்ட மாதிரியே தெரியாது. அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் சுத்தமாக கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சீரம் கன்சிஸ்டன்சில தாங்க இருக்கும். ஸோ ஃபேஸில் போட்ட அடுத்த செகண்ட் சூப்பர்பாகவே அப்சர்வ் ஆயிரும். ஸோ இப்போ என்னோட ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரைஸ் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் நம்ம ஸ்கின்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல கிளாஸ் ஸ்கின் கொடுக்குங்க. அண்ட் நியாசினமைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் ஈவன் ஆக்குங்க. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் மட்டும் இல்லைங்க, மாமா எர்த்ல நிறைய சன்ஸ்கிரீன் இருக்கு. அதில் என்னோட ஃபேவரட்டான சன்ஸ்கிரீனை நான் உங்க கூட இப்போ ஷேர் பண்றேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சன்ஸ்கிரீன். இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். அட் த சேம் டைம் சன்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட விட்டமின் C டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன். இதுவும் நம்ம ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட அப்டன் D10 சன்ஸ்கிரீன். இது வந்து சன் ப்ரொடக்ஷன் பிளஸ் நமக்கு டேன் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் ஆக்கும்.
பாத்தீங்க அப்படின்னா மாமாஎர்த்தோட அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்கிரீன். இதுவுமே வந்து ஒரு லைட் வெயிட் சூத்திங் சன் ப்ரொடக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சன்ஸ்கிரீன் வந்து மாமாஎர்த்ல அவைலபிளா இருக்கு. ஒரு ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னா வந்து இந்த ரைஸ் வாட்டர் சன்ஸ்கிரீன். இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ மாமாஎர்த் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிராண்ட் அண்ட் மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க நியர்பைல இருக்க கிராசரி ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ்னா எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆன்லைன்ல மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்ல வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அமேசான், நைகா, பிளிப்கார்ட், பர்பிள்னு எல்லா பியூட்டி ஆப்லயுமே அவைலபிளா இருக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் சாம் 2024 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்ல 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து இந்த வெயில்ல என்னடா சன்ஸ்கிரீன் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாமாஎர்த் சன்ஸ்கிரீன்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.